மேல இருக்கிற போட்டோ என்னன்னு பாக்குறீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி விஜய் என்ன பெரம்பூருக்கு பிரச்சாரத்துக்கு வரதா பர்மிஷன் கேட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. எதனால? விஜய் அண்ணா வந்து மக்களை பார்க்க கூடாது, மக்களை சந்திக்க கூடாது, மக்கள் கிட்ட பேசக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இல்ல இவ்வளவுதானே பண்ண முடியும்? எலெக்ஷனுக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கு. இப்ப அவர் வெளியே வரது கூட உங்களுக்கு பயமா? அவ்வளவு பயம் இல்ல. பயம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பாத்தியா பையா? கரெக்ட் தான். அவர் வெளியவே வர வேணாம். மக்கள் அவருக்கு ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. மக்கள் ஏன்னா ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாங்க. அதை யாராலையுமே மாத்த முடியாது. விஜய் அண்ணா ஜெயிக்கிறதையும் யாராலையும் தடுக்கவும் முடியாது. ஒருத்தர் வெளியே வந்து மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு வராரு. அவருக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறீங்க. நம்ம ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா விஜய் அண்ணா வந்துட்டு வருவாரு, மக்களை பார்க்க கண்டிப்பா வருவாரு, நம்ம கிட்ட பேச வருவாரு. அவர் வர்றப்ப வண்டிக்கு முன்னாடி அவர் போய் வண்டிக்கு பின்னாடி போய் நம்ம துரத்திட்டு போறது, அந்த மாதிரி வேலைகளை மட்டும் நம்ம தவிர்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படா ஒரு பிரச்சனை நடக்கும், மத்த பிரச்சனைகள்லாம் கண்ணுக்கு தெரியாது யாருக்குமே. எவ்வளவோ வந்து நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு வந்து விஜய் அண்ணாவோட விஷயத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பரப்பிடுறாங்க. அது உண்மையோ பொய்யோ அப்புறம் அதை வந்து பெருசாக்கணும், அந்த பிரச்சனையை பெருசாக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா வந்து வருவாரு. நம்ம வந்து அவருக்கு எந்த வகையில நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில நம்ம பண்ணலாம். கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கும் மக்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். விஜய் அண்ணா ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்டு மட்டும் எடுத்து போடுங்க, நாங்க இருக்கோம் சப்போர்ட் பண்ண. நீங்க வெளியே வரலனாலும் மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பண்ணுவீங்கல்ல, அவர் வரக்கூடாது வெளியே. 28 நாள் இருக்கு. இப்ப அவர் வெளியே வர்றது கூட அவ்வளவு பயம் இல்ல. ஆனா நீங்க எல்லாருமே பிரச்சாரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் அண்ணாவை இன்னும் வெளியே வர்றதுக்கே வந்துட்டு இவ்வளவு தடைகள். இது எல்லாமே நன்மைக்கே. அவர் கண்டிப்பா வந்து ஜெயிப்பாரு. அதுக்கு யாராலையும் மாத்த முடியாது. மக்கள் வந்து இதெல்லாம் யோசிங்க. ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு வராரு, எவ்வளவு ஒரு தடைகள் பாருங்க. தயவு செஞ்சு வந்து மக்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல.